Good evening everyone, welcome to Sparks Academy. Am I audible people? இன்னைக்கு வந்துட்டு சர்க்யூட் தியரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்துட்டு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது கேட், இஎஸ்சி, இஸ்ட்ரோ இது ரிகார்டிங்காக நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர் தென் தட் அதுக்கான ஆரிஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கோடைய உங்கள் சம்மரியில் இருக்க கீ பாயிண்ட்ஸும் அதில் அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருக்க எம்சிக்யூஸையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் இது ரிலேட்டடாக தான் வரும் ஃபார் எனி எக்ஸாம். தட் டு டிஎன்பிஎஸ்சி இந்த டைம் எழுதினீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கும் கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இட் மேக்ஸ் அஸ் டு திங்க். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம வந்துட்டு பேசிக்ஸில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்ப்போம். பிஃபோர் யோர் சர்க்யூட் தியரம் ஆக்சுவலாக வந்துட்டு நான் லைவ் வந்துட்டு நாளைக்கு கொடுக்கல, பட் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு தியரம்ஸ் ரிகார்டிங்காக இருக்க கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். சிம்பிள் கொஷின்ஸ் எல்லாம் நாளைக்கு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்க கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் பாசிவ் எலமெண்ட்ஸ்னால் என்னப்பா, ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னால் என்னப்பா. பாசிவ் எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இட் டசன்ட் ஹாவ் எனர்ஜி. அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு தேவையான எனர்ஜியை அதால் க்ரியேட் பண்ணிக்க முடியாது, வேறு ஒரு சோர்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கணும். அப்போது ஆக்டிவ் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வில் பி தி எலமெண்ட்ஸ், வேறஸ் பாசிவை பொறுத்த வரைக்கும் ஆர், எல் அண்ட் சி வில் பி தி. ஏன்னா இந்த 3 எலமெண்ட்டாலையும் என்ன பண்ண முடியாது, அதுக்கு வேணும் ஒரு எனர்ஜியை அதால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியாது, வேறு ஒரு சோர்ஸ் எதோ வோல்டேஜ் சோர்ஸோ கரண்ட் சோர்ஸோ டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரெசிஸ்டரோட வேலை என்ன, கரண்ட் ஃப்ளோவை தடுக்கிறது. வேறஸ் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டும் எதுக்கு ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா எனர்ஜி ஸ்டோரேஜில் இல்லையும் கெப்பாசிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரெசிஸ்டருக்கு நம்ம பெஸ்ட்டாக எடுத்துக்கிறது என்னம்மா, ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா வச்சு சொல்லணும்னா V is proportional to I, whereas V is equal to IR. இதில் எந்தலேருந்து எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எடுக்க தெரிஞ்சிருக்கணும். whereas I வேணும்னா I equal to V by R or R equal to V by I. அந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிள் வச்சு எதுனாலும் போட்டுடலாம். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், a short circuit is a resistor with zero resistance. ஆக்சுவலாக இப்போ சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பாத்தை வந்து நான் ஷார்ட் சர்க்கியூட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, இல்லை. ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். இப்போ ஷார்ட் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வில் பி 0. ஷார்ட் சர்க்கியூட்னா அது வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கா, ரெசிஸ்டரோட வேலை என்ன, அதில் போகிற கரண்ட்டை தடுக்கிறது. அப்போ இங்கே தடுக்கிறதுக்கு கரண்ட் இல்லைங்கும்போது அது பர்ஃபெக்டாக கண்டக்ட் ஆகுதுன்னு சொல்லலாமா, சாரிம்மா, பர்ஃபெக்டாக கண்டக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்போ பர்ஃபெக்ட் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஆரோட வேல்யூ வில் பி 0. ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஷார்ட் சர்க்கியூட்டட். அப்போ ஓப்பன் சர்க்கியூட்டில் ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படிப்பா இருக்கும், ஓப்பன் சர்க்கியூட்டில் அங்கே எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. ஓப்பன் சர்க்கியூட்டில் கரண்ட்டோட வேல்யூ 0. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் தடுத்துருவாங்க போகிற கரண்ட்டை. ஸோ ஆரோட வேல்யூ வில் பி இன்ஃபைனைட். இது நிறைய எக்ஸாம்ஸில் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது the conductance of a resistance is the reciprocal of its resistance. Conductance என்ன எழுதிக்கலாம், 1/R. R ஓட யூனிட் ஓம்னா G ஓட யூனிட் will be mho. Conductance can also be written in Siemens. இன்னொரு யூனிட் என்னதுமா, Siemens. இப்போ அடுத்தது ஒரு சர்க்கியூட்னு பார்க்கும்போது வாட் இஸ் மீன் பை நோடு, வாட் இஸ் மீன் பை பிரான்ச், வாட் இஸ் மீன் பை லூப்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நோடு அப்படிங்கிறது 2 or more branches கனெக்ட் ஆகிறது என்னன்னு சொல்லுவோம், நோடுன்னு சொல்லுவோம். பிரான்ச் அப்படிங்கிறது
எந்த ஒரு 2 டெர்மினல் எலமெண்ட்டையும் ஒரு சர்க்கியூட்டில் இருக்குதுன்னா அதை என்னென்னு எடுத்துக்குவேன், பிரான்ச்சுன்னு எடுத்துக்குவேன். ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு பிரான்ச்சில் இருக்குதுன்னு எடுத்துக்குவேன். வேற லூப் அப்படிங்கிறது இட் ஃபார்ம்ஸ் எ க்ளோஸ்டு பாத். ஒரு சர்க்கியூட்டில் ஒரு க்ளோஸ்டு பாத் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் எ லூப். ஒரு சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் there will be one or more than one loop will be available. Most important formula, branchesக்கும் இந்த லூப் அண்ட் நோடுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். இதில் பிங்கிறது என்னம்மா, பிரான்ச்சு, எல்லுங்கிறது லூப்பு, வேற என்கிறது நம்பர் ஆஃப் நோட்ஸு. ஸோ இப்போ பிரான்ச்சஸ்க்கும் லூப்ஸ்க்கும் நோட்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்மா KCL. KCLனா என்ன பார்த்தோம், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ரா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் என்ன சொல்லுது, அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படியும் சொல்லலாம். இன்னொரு அதர் ஃபார்ம் எப்படி சொல்லிக்கலாம், என்டரிங் இன் த சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் எ நோட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லிவிங் எ நோடுன்னு சொல்லிக்கலாம். இது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கும், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் பேஸ் பண்ணி இருக்கும். வேறஸ் கேவிஎல் பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் அரௌண்ட் எ க்ளோஸ் பாத் அல்ஜீப்ரிக்லி சம் டு 0. அப்போ சம் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப்பாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி இருக்கும், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், இப்போ ரெண்டு எலமெண்ட் சீரியஸ்லி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு எண்ட் இன்னொரு எண்டு கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெசிஸ்டரே எடுத்துக்கிறேன்னா, ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எண்டு இருக்குன்னா ஒரு எண்டு மட்டும் இன்னொரு எலமெண்ட்டோட ஒரு எண்டு கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் சீரியஸ் கனெக்ஷன். சீரீஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேல்யூ வில் பி சேம். பேரலல் அப்படின்னா இந்த ரெண்டு எண்டு கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா, இந்த இதில் இருக்க ரெண்டு எலமெண்ட்டும் எனிவே அடுத்ததோட ரெண்டு எண்டு கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா இட் இஸ் நோன் அஸ் பேரலல் கனெக்ஷன். இதில் கரண்ட் சேமாக இருக்கும், இதில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். கரண்ட்டை ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா R1 + R2 இன் சீரீஸ். வேற கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும், இதோடைய ரெசிப்ரோக்கல், அப்போ பேரலில் இருக்கணும். இது சீரீஸ்லனா இங்கே பேரலல்னு அர்த்தம். அப்போ 1/G1 + 1/G2 which can also be simplified and written as G1 G2 by G1 + G2. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பேரலில் இருக்குன்னா கண்டக்டன்ஸ் வில் பி இன் சீரீஸ். பேரலில் இருக்கும்போது 1/R equivalent equal to 1/R1 + 1/R2 which can also be written as R1 R2 by R1 + R2. கண்டக்டன்ஸ் பேரலில் இருக்குன்னா ஆட் பண்ணிட்டா போதும். வோல்டேஜ் டிவிஷன் பிரின்சிபல். சி இப்போ என்கிட்ட ஒரு டோட்டல் வோல்டேஜ் இருக்குது, ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு நடுவில் வேல்யூ டிவைட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதுக்கு அக்ராஸாக இருக்க வோல்டேஜ் வேணும்னா நான் அழகாக வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். V1 = total V into எதுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணுறோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். V2 வேணும்னா எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், total V into R2 by R1 + R2. கரண்ட் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்னப்பா பண்ணிக்கலாம், கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட்டும் இதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட்டும் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் கரண்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா I அக்ராஸ் R1னா I இன்ட்டு அதர் ரெசிஸ்டன்ஸ், இதை விட்டுட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸை மேலே எடுத்துக்கணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸை கீழே எடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரி தானே இதுக்கு எழுதணும் அடுத்ததுக்கு. அப்போ I2 IR2 எப்படி எழுதிக்கலாம், IR2 = I இன்ட்டு ஆப்போசிட், இதோடைய ஆப்போசிட் எது, இது டிவைடட் பை R1 + R2, ரைட். ஸோ இப்போ இது ரிகார்டிங்காக கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அப்படி சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா கொடுத்துருக்காங்க, வாட் வில் பி தி ஆன்சர், கண்டக்டன்ஸ். A electric heater draws 10 ampere from 120 volt line. The resistance of the heater. Ohm's law பிரகாரம் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், sorry people, V = I into R. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, R கேட்டிருக்காங்களா,
R equal to V by I, right? அப்போ R ஓட வேல்யூ வேணும்னா V ஓட வேல்யூ 120 divided by 10 which is equal to 12 ohm. Next question என்ன கேட்டிருக்காங்க? The voltage drop across a 1.5 kilowatt toaster that draws a 12 ampere of current. இங்க கிலோவாட்ல கொடுத்திருக்கனால it is power value. It is current value. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? voltage கேட்டிருக்காங்க. எனக்கு பவருக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? V into I. எனக்கு பவரும் Vயும் ஐயும் கொடுத்துட்டாங்க. அப்போ V வேணும்னு கேட்குறாங்க. ஸோ V can be written as power by I. அப்போ என்ன வரும்? பவருக்கான ஃபார்முலா 1.5 into 10 to the power of 3 divided by 12. அப்போ 1500 by 12. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. Three fours are 500, which can also be written as 125. So option will be 125 volt. The maximum current that draws a 2 watt 80 kilo ohm resistor can safely conduct. இங்க எவ்வளவு வாட்னு கொடுத்திருக்கனால it is the unit of resistor கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? current value கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு பவருக்கும் கரண்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன? ஆக்சுவலி எனக்கு என்ன தெரியும்? பவர் ஈக்குவல் டு V இன்ட்டு I. எனக்கு V கொடுக்கல. அப்போ விக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கலாம்? IR எழுதிக்கலாமா? இப்போ பவரோட ஈக்குவேஷன் வில் பிகம் I ஸ்கொயர் R. அப்போ நான் இதுலேருந்து ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணும்? I ஸ்கொயர் கனெக்ட் பண்ணணும், பவர் பை R. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 2 by 80 into 10 power of 3. See, இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. 2 by 8 into 10 to the power of minus. I square ஓட value 2 by 8 which can also be written as 1 by 4 into 10 to the power of minus 4. எதுக்கு? I square. அப்போ I வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? ஐக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 2 into 2 ஒரு டி எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா பாதி ஆயிடுமா? ஸோ 1 by 2 will be written as 0.5. 0.5 into 10 to the power of minus 2 which can also be written as 5 into 10 to the power of minus 3. So 5 milliampere. Next question. A network has 12 branches and 8 independent loops. How many nodes are there in the network? நமக்கு என்ன தெரியும்? என்ன ஈக்குவேஷன் தெரியும்? L equal to B minus N plus 1. ஸோ இங்கே பிரான்ச்சஸ் எத்தனை கொடுத்துருக்காங்கப்பா? 12 பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, 8 லூப்ஸ் கொடுத்துருக்காங்க, நோடு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் போட்டுக்கோங்க. 8 லூப், 12 பிரான்ச்சஸ், நோடு தெரியாது, plus 1. இப்போ 12 plus 1 will become 13, right? ஸோ இப்போ 8 minus 13 equal to minus n. அப்போ n equal to 5. Minus 5 equal to minus n ஆயிடும். ஸோ n equal to 5 ஆயிடும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கரண்ட் I in the circuit. See, நமக்கு என்ன தெரியும்? க்ளோஸ்டு பாத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, என்னோட கரண்ட்டோட டைரெக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்க, இப்படி தான் போகுதுன்ட்டு. சரி, எப்போவுமே அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதே டைரெக்ஷனில் அசியூம் பண்ணிக்கலாம். கரண்ட் போகிற டைரெக்ஷனில் பாசிட்டிவ்னும் வெளியே வர டைரெக்ஷனில் மைனஸும் இருக்கும் இன் கேஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். வேற இங்கே வரும்போது கரண்ட் நீங்கள் உள்ளே போகிற டேர்ம் எடுத்துக்காதீங்க, வெளியே வரும்போது என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இங்கேருந்தே என் ஐ ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ நீங்கள் இங்கேருந்தே பார்க்க ஆரம்பிங்க. ஐயோட வேல்யூ இங்கேருந்து வெளியே வரும்போது என்னப்பா இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ minus 5. க்ளோஸ்டு லூப்பில் கேவிஎலோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம்? கேவிஎல் என்ன சொல்லுது? வோல்டேஜ் வந்துட்டு சம்மேஷன் ஆஃப் வோல்டேஜ் வில் பி 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு வோல்டேஜ் ரைஸ். இதில் எப்படி கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும்.
இப்போ நான் வந்துட்டு இது ஃபுல்லாக இருக்க வோல்டேஜ் கேல்குலேட் பண்ண போகிறேன். இதில் வியாகவே இருக்குது. ஸோ இது வெளியே வர இது பார்த்திங்கன்னா மைனஸ்னு இருக்குது. இங்கே வரும்போது ஆர் இருக்குது. எனக்கு சீரீஸில் வந்துட்டு கரண்ட் வேல்யூ சேமா. ஸோ அப்போ ஐ இன்ட்டு ஆர் வில் பி 6i. வெளியே வரும்போது என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -5 -6i. இங்கே வெளியே வரும்போது என்ன சிம்பிள் இருக்குது? பாசிட்டிவ் இருக்குது. ஸோ +3 -4i equal to 0. இங்கே வெளியே வரும்போது என்னமா இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ -4i equal to 0. அப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்குவீங்க? -10i equal to -2. ரைட்? இந்த மைனஸ் ஆக்சுவலி -5 + 3 will become -2. இந்த பக்கம் போகும்போது +2 ஆகிடும். ஸோ I will be 2/-10 which is equal to -1/5 which is equal to -0.2 ampere. -5 + 3 அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷனுக்கு கரண்ட்டோட வேல்யூ -0.2. அவங்க கொடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது. கொடுத்துருக்காங்கும் போது நம்ம அதை தான் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டுமா கேசிஆர் என்ன சொல்லுது? ஒரு நோட் பாயிண்டில் இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட். அப்போ இதுதான் என் நோட் பாயிண்ட்டு. இங்கே உள்ளே வர கரண்ட் எது எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இங்கே 2 ஆம்பியரும் 4 ஆம்பியரும் உள்ள வருதா? ஸோ 2 + 4 is equal to 10 + I0. இப்போ இதில் வந்து சிம்பிளிஃபை பண்ண எனக்கு I0 கிடைச்சிருமா? அப்போ I0 வேணும்னா 6 - 10 which is equal to I0. அப்போ I0 equal to -4. நெக்ஸ்ட்மா இந்த சர்க்கியூட் இன் ஃபிகர் 2.65 இதுதான் இந்த ஃபிகர். வியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க எனக்கு கொடுக்கல. ஸோ நானாக எடுத்துக்கலாம் ஒரு டைரக்ஷன், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இப்போ எதுலேருந்து எடுத்துக்கிறேன்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ கரண்ட் இது வழியாக போதுங்கும் போது வெளியே வர்றது என்ன டைரக்ஷன்? ப்ளஸ்ஸா. ஸோ 12 will be பாசிட்டிவ். இங்கே வரும்போது என்ன இருக்குது வெளியே? இந்த கரண்ட் இது வழியாக வரும்போது இங்கே மைனஸ். ஸோ 12 - 10. இங்கே வரும் மைனஸ். ஸோ -8. வேறு இங்கே வரும்போது +v is equal to 0. Sorry people. 12 - 10 -8 plus v equal to 0. அப்போ என்ன ஆயிடும்? -18. 12 - 18 will be -6. -6 plus v equal to 0, whereas v equal to 6 volt. Which of the circuit will give you VAB ஓட வேல்யூ 7 volt இருக்குன்னு கேட்குறாங்க. ஏலேருந்து VAB. ஸோ இப்போ எனக்கு இந்த என்டையர் க்ளோஸ்ட் லூப்போட வேல்யூ என்னவா இருக்கணும்? எனக்கு வந்து இந்த VABக்கு அக்ராஸாக 7 volt எந்தெந்த சர்க்கியூட்டில் வருதுன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த சர்க்கியூட் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா VABங்கும் போது இது ப்ளஸ் இது மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க அவங்க கொடுத்துருக்க நேமுக்கு. இப்போ இது க்ளோஸ்டு பார்த்தா கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ என்ன வேணும்? ஃபிகர் ஏவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன வந்துடும்? ஏவை பொறுத்த வரைக்கும் we can start from as usual. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்துக்கலாம். 3 -5 -VAB plus 1 equal to 0. 3 - 5 will become -2. -2 plus 1 will become -1. So whereas -VABங்கும்போது சாரிப்பா -VABங்கும்போது என்னப்பா இருக்கும்? -2 plus 1ங்கிறது -1. இந்த 1 இந்த பக்கம் போகும்போது +1. அப்போ VABயோட வேல்யூ என்னவாயிடும்? -1 வோல்ட்டுன்னு இருக்கும். இது கிடையாது. பிறகு நெக்ஸ்ட் ஒன்ல என்ன வரும் பாருங்க,
செகண்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் இதே சர்க்கியூட் அப்படியே எடுத்து பாருங்கள். இது க்ளோஸ்டு பாத்தன் ப்ளஸ் மைனஸ் விஏபின்னு வச்சு பாருங்கள். 3 மைனஸா இங்கே வந்துட்டு ஆக்சுவலி ப்ளஸில் வெளியே வருது. ஸோ ப்ளஸ் 3 வில் பி தேர். நெக்ஸ்ட் இங்கே வரும்போது ப்ளஸ் 5 மைனஸ் விஏபி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. த்ரீ ப்ளஸ் 5 அப்போ 8 ப்ளஸ் 1 வில் பிகம் 9 ஈக்குவல் டு விஏபி. இதுவும் கிடையாது. அவங்க ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்க, 7 வோல்ட் எதில் வரும்னு கேட்டிருக்காங்க. சிக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல போட்டு பாருங்கள் சிக்கு. ஸோ இங்கே போடும்போது அகெயின் இட் வில் பிகம் 3 மைனஸ் 5 மைனஸ் விஏபி மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ரைட்டா? 3 மைனஸ் 5 மைனஸ் விஏபி மைனஸ் 1. அப்போ 3 மைனஸ் 6ங்கிறது மைனஸ் 3 minus VAB equal to 0, VAB equal to minus 3. இதுக்கு போடுங்க அப்போ 3 plus 5 இங்க minus VAB minus 1 equal to 0. அப்போ 8 minus 1 will be 7. VAB இந்த பக்கம் போச்சுன்னா இது. அப்போ option will be D option. கொஷினை தெளிவாக படித்து பாருங்கள். கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ கொஷினில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்களா, நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்களா, ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்க்க சொல்கிறாங்களா, இல்லை நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறத பொறுத்து கேட்குற கொஷினோட இதை மாற்றும். ஸோ இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கொஷின். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், எ டிக்ரீஸ் இன் R3 லீட்ஸ் டு டிக்ரீஸ் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ R3யோட வேல்யூ இருக்கிறத விட கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. R3யோட வேல்யூ இருக்கிறத விட கம்மியாகுது. ஸோ அப்போது எனக்கு என்ன தெரியும், வோல்டேஜ் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பேரலலில் சேமாக இருக்குமா, இங்கே இருக்க வோல்டேஜும் இங்கே இருக்க வோல்டேஜும் யூஸ்வலாக சேமாக இருக்கும். இப்போ இந்த ஆக்சுவலி எனக்கு V ஈக்குவல் டு என்னம்மா ஃபார்முலா, I இன்ட்டு R, ரைட்? அப்போது R கம்மியாக இருந்தால் டிஃபால்ட்டாக V என்னவாகும், கம்மியாகுமா என்னோட ப்ரொபோர்ஷ்னாலிட்டி வச்சு பார்க்கும்போது. ஸோ அப்போது Vயோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இங்கே இருக்க V குறைஞ்சிருச்சு. இப்போ டோட்டல் V இங்கே இருக்குது. இந்த டோட்டல் V தான் இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்லையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்போது இங்கே இருக்க V குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட இங்கே இருக்க V எப்படி இருக்கும், நார்மலாகவே Vயோட வேல்யூ ரெடியூஸ்ட். ஓகே, Vயோட வேல்யூ இஸ் ரெடியூஸ்ட். இப்போ V வேல்யூ ரெடியூஸ் ஆகும்போது எனக்கு வந்து கரண்ட் த்ரூ R3ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா ஆரும் ஐயும் டிபெண்டன்ஸ் கிடையாது, ஆரும் வியும் தான் டிபெண்டன்ஸ். ஸோ இது தப்பு. வோல்டேஜ் அக்ராஸ் R3 கண்டிப்பாக குறையும், இது கரெக்டு. வேறஸ் வோல்டேஜ் அக்ராஸ் R1 பார்க்கும்போது R1க்கும் இந்த R3க்கும் பெரிய லெவலில் எந்த இதோடைய வோல்டேஜ்க்கும் எந்த டிபெண்டன்ஸும் இல்லை. ஏன்னா இந்த R1 பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கு, இன்புட் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு அதனால எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பவர் டிசிபேஷனுக்கு எனக்கு என்னம்மா ஃபார்முலா, V ஸ்கொயர் பை ஆரா. V குறைஞ்சிச்சுன்னா பவர் டிசிபேஷனும் குறையுமா. ஸோ இது கரெக்டு. இந்த கொஷினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் R3யும் குறையும், பவர் டிசிபேட்டட் இன் R2வும் ரெடியூஸ் ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு நோடல் அனாலிசிஸில் இருக்க கீ பாயிண்ட், மெஷ் அண்ட் நோடலில் இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோடல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு ஒரு கொஷின் ரிப்பீட்டடாக கேட்பாங்கப்பா. இட் இஸ் பேஸ்ட் ஆன் KCL அண்ட் ஓம்ஸ் லா. KCLையும் ஓம்ஸ் லாவையும் பேஸ் பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ் நோட்ஸில் தான் அப்ளை பண்ண முடியும், நாட் ஆன் தி ரெஃபரன்ஸ் நோட்ஸ். இது என்ன மாதிரியான சர்க்கியூட்க்கு சூட்டபிள் பாருங்கள். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் பிளானர் அண்ட் நான் பிளானர். ஸோ சூப்பர் நோட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும்
It consists of two non-reference nodes connected by a dependent or independent voltage source. ஒரு நோடு சூப்பர் நோடா இல்லையான்னு எப்படிப்பா கண்டுபிடிக்க முடியும்? நான் ரெண்டு நான் ரெஃபரன்ஸ் நோடு, ரெஃபரன்ஸ் நோடுங்கிறது கிரவுண்ட் நோடு இல்லாமல் இருக்க ரெண்டு நோடை நான் எதை வச்சு கனெக்ட் பண்ணலாம்? எய்தர் டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட் வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கும் போது அந்த நோடை நம்ம என்னன்னு எடுத்துக்குவோம்? சூப்பர் நோடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். மெஷ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் KVL அண்ட் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணுவாங்க. மெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் KVL அண்ட் ஓம்ஸ் லா. இதுவுமே பார்த்தீங்கன்னா பிளானர் சர்க்கியூட்ல இதில் பொறுத்த வரைக்கும் சூப்பர் மெஷ்ங்கிறது ரெண்டு மெஷ்ஷஸை எதை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க? டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ஸ் கரண்ட் சோர்ஸை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. நோடல் அனாலிசிஸ் வந்துட்டு எந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எங்கே வந்துட்டு நோடு ஈக்குவேஷன் மெஷ் ஈக்குவேஷனை விட கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நோடு அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெஷ் அனாலிசிஸ் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெஷ் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என் சர்க்கியூட்டில் கம்பேர்ட் டு நோடு ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கும்போது மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ அவங்க வந்துட்டு நோடலும் மெஷ்ஷும் கேட்டிருக்காங்க. நோடல் மெஷ் ரெண்டுமே என்னமா? மெஷ்ஷுங்கிறது க்ளோஸ்டு பாத்தில் இருக்க கேவிஎலை வச்சு நான் ஓம்ஸ்லா எழுதி ஃபார்ம் பண்ணுற ஈக்குவேஷன் மெஷ் அனாலிசிஸ். நோடல்ங்கிறது பொறுத்த வரைக்கும் கேசிஎலை வச்சு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எழுதுறது நோடல் அனாலிசிஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. லெட் வி ட்ரை. இதுதான் என்னுடைய டயக்ராம் சொல்லித்தராங்க. இப்போ இதில் என்ன எழுத சொல்லியிருக்காங்க கண்ணு? நோட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாவே கண்டிப்பாக அங்கே என்ன யூஸ் பண்ணலாம்? நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் டவுட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ ரொம்ப வந்துட்டு பேனிக் ஆகிறதுக்கோ இதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த நோடாக வேணாலும் இருக்கட்டும், நோடை பொறுத்த வரைக்கும் எந்த நோடாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்க டைரக்ஷனை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. எனக்கு வந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் நோட், ரைட்? இந்த நோட்டுக்கு நான் பேர் என்னன்னு எடுத்துக்கிறேன், ஏனும், இந்த நோடுக்கு நேம் பின்னு எடுத்துக்கிறேன். ரெஃபரன்ஸ் நோட் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நோட்லேருந்து எப்போவுமே அவுட் கோயிங்காக எடுத்துக்கிறேங்க என் வேல்யூஸ். அவங்க கொடுத்துருக்காங்க, கொடுக்கல, நான் எப்போவுமே என்ன பண்ணுறேன், வெளியே போகிற கரண்ட்டாக நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும்? கேசிஎல் பிரகாரம் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட், ரைட்? அப்போ இன்கமிங் கரண்ட்டும் அவுட் கோயிங் கரண்ட்டும் ஈக்குவல். நான் இப்போ எல்லாமே என் நோட்லேருந்து எப்படி எடுத்துட்டேன் பாருங்கள், அவுட் கோயிங் வெளியே போகிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ டோட்டல் கரண்ட் வில் பி 0. அப்போது என்னோட இந்த பாயிண்ட்டை நான் VAன்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கேருந்து இங்கே போகிற கரண்ட்டுங்கிறது ஹையர் வோல்டேஜ் மைனஸ் லோயர் வோல்டேஜ், ரைட்? அப்போ இங்கே இருக்க வோல்டேஜோட வேல்யூ என்னதில் முடியுது பாருங்கள், மைனஸில் முடியுது. இந்த கரண்ட் இதெல்லாம் வெளியே வரும்போது தான் நம்ம பார்க்கணுன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ VA மைனஸ் 12 வோல்ட், VA மைனஸ் 12 by 3. ஏன்னா நான் என்ன எழுதுறேன்? கேசிஎல் தானே எழுதுறேன். நோட் அப்படின்னாவே கரண்ட்டா கேசிஎல்லா? கேசிஎல் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? கரண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குமா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த போர்ஷனை முடிச்சிட்டேன்னா இங்கே இருக்க கரண்ட்டை என்ன எடுத்துக்கிறேன்? VA மைனஸ் இங்கே இருக்க வோல்டேஜ் டிவைடட் பை 3 ப்ளஸ் நான் போடுற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் வரனால இதை -2 ஆம்பியர்னு எடுத்துக்கிறேன். அவங்க கொடுக்கலன்னா நான் வெறும் 2 ஆம்பியர்னே எடுத்துக்கலாமா? அவங்க கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த சைடில் ஆப்போசிட் சைடில் கொடுத்துருக்கனால -2ன்னு எடுத்துக்கிறேன். கரண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ எனக்கு வியோட வேல்யூவே எனக்கு தேவையில்லை. தேர்ட் இந்த பக்கம் பாருங்கள், VA மைனஸ் VB, ஏல ஆரம்பித்து பியில் முடியுது. ஸோ VA மைனஸ் VB divided by இது ரெண்டுக்கும் இருக்க ரெசிஸ்டன்ஸ் என்ன நடுவில் இருக்கிறது? 4 plus VA divided by 6 equal to 0. இது என்னுடைய ஒரு ஈக்குவேஷன். இங்க VAக்கு பதிலா V1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனா செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன இன்னொரு கரெக்ஷன், இங்கேயும் நம்ம கொடுத்துருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்துருக்கனால let you take it as
minus of. Minus of அப்படின்னா என்னவாயிடும் இந்த ஈக்குவேஷன்? இப்போ பாருங்க, 12 மைனஸ் விஏக்கு பதிலாக v1 போட்டுக்கோங்கப்பா. இதில் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ இன்கமிங், அப்போ இந்த மைனஸ் ஆஃப் அப்படி இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்னவாயிடும்? 12 minus VA by 3 இதுவுமே வந்து இதுவும் இன்கமிங். ஸோ ஆக்சுவலி நான் ஏன் இதுலேருந்து அது போகாமல் இது எடுத்துகிட்டு வரேன்னா அவங்க ஒரே சீக்வன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இன்கமிங்கும் அவுட் கோயிங்கும் ஒரு சைடாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜென்ரலாக போடும்போது இந்த பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் அகெயின் இது சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால இப்போலேருந்து இந்த யூஸ் டு ப்ராக்டிஸ்க்கு வந்துக்கோங்கப்பா. 12 மைனஸ் v1 by 3. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்கமிங் நோட், இது ஒரு இன்கமிங் நோட், வேறஸ் இது ரெண்டுமே அவுட் கோயிங் நோட். இது ரெண்டுமே அவுட் கோயிங் அப்படிங்கிறனால 12 மைனஸ் v1 by 3 plus 2 is equal to v1 minus v2 by 4 plus v1 by 6. ஸோ இதுக்கு எதுக்காக ஈக்குவலண்ட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் இது கூடயா மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு 12 minus v1 by 3 plus 2 v1 by 6 v1 minus ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட மேட்ச் ஆகுது. ஓகே, இப்போ v2 வச்சு எழுதும்போது இதே மாதிரி எழுத முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது இதில் வந்து 3 டேர்ம் தான் இருக்குது. இன்கமிங் எது? ஒன்று தான் இன்கமிங், இதுவும் இன்கமிங், வேற ரிமைனிங் எல்லாம் எப்படி இருக்குது? அவுட் கோயிங்காக இருக்குது. ஸோ அப்போ இது எழுதுறீங்க அப்படின்னா நான் என்ன எடுத்துக்கணும்? இன்கமிங்லாம் ஒரு பக்கம்னு எடுத்துக்கணும். அட் நோட் பி. சி இப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாமே அவுட் கோயிங்காக அசியூம் பண்ணிக்கலாமா? இஃப் நாட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கொடுத்துருக்கிறது அவங்க ஈக்குவேஷனாக கேட்டிருக்கனால இன்கமிங் தனியாகவும் அவுட் கோயிங் தனியாகவும் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் இன்கமிங்னு சொன்னோமா? இன்கமிங்கும் போது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது? என்னோட வேல்யூ v1ல ஆரம்பித்து v2ல முடியுது. ஸோ v1 மைனஸ் v2 டிவைடட் பை 4 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இங்கே இருக்க இந்த 12 வோல்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் தான். அப்போ இங்கே இருக்கிறது என்னது? 12 மைனஸ் v2 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா v2 இங்கே ரெஃபரன்ஸ் நோடுங்கனால -0 which is equal to v2 by 6. இந்த ஈக்குவேஷன் எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அந்த ஒரு ஈக்குவேஷன் தான் அவங்க மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. நோட் 2க்கு கேட்டிருக்காங்க. போன ஈக்குவேஷன் நோட் 1 கேட்டிருந்திருக்காங்க சேம் கொஸ்டின். இப்போ நோட் 2 கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே சால்வ் பண்ணிட்டோம். v1 minus v2 by 4 plus 12 minus v2 by 8 equals to v2 by 6. ஆப்ஷன் சி will be the same answer. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. ப்ரீவியஸாகவே சால்வ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். v1க்கும் v2க்கும் இருக்க ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இந்த என்டையர் சீக்வன்ஸை நான் எழுதணும், ரைட்? சரி, இப்போ எனக்கு v1 இந்த 12 வோல்ட்டை தான் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? v1 எடுத்துக்கிறேன். இப்போ நான் இது v1 எடுத்துக்கிறேன் அப்படின்னு எனக்கு இப்போ க்ளோஸ்டு பாத்திரம் நான் எழுதும்போது நான் எப்படி எழுதிக்கலாம்? சாரி, இதை நான் 12 வந்துட்டு v1 எடுத்துக்க முடியாது.
இது எனக்கு கான்ஸ்டன்ட் சோர்ஸு, இதுவும் என் கான்ஸ்டன்ட் சோர்ஸு. இப்போ V1ங்கிறது என்னவா இருக்கும்ப்பா, இதுக்கு அக்ராஸாக இருக்க வேல்யூ. இப்போ V2ங்கிறது எதுவாக இருக்கும், இதுக்கு அக்ராஸாக இருக்க வேல்யூ. ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாக எழுதுங்க பார்ப்போம். இதுக்கு வந்துட்டு இதில் கரண்ட் ஃப்ளோ இந்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த க்ளோஸ்டு பாத்துக்கு KVL எழுதுறீங்கன்னா என்னவாகும், 12 minus 6i minus 8 minus 4i equal to 0. இப்போ எழுதும்போது 12 minus 8 will become 4 which is equal to 10i. Sorry people. இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்படி எழுதக்கூடாது. அவங்க I நம்மளை கேட்கவே கிடையாது. V1 V2க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அதை எப்படி எழுதிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை, 12 minus V1 minus 8 plus V2 equal to 0. இது ஒரு மெத்தட். இதே 6iக்கு பதிலாக நான் அப்படியே வச்சுக்கிட்டு, ஏன்னா உங்கள் கொஷனில் 6iங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த 6i நான் அப்படியே வச்சுட்டு இருக்கிறத மட்டும் நான் எழுதுறேன்னா எப்படி எழுதிக்கலாம், -4iக்கு பதிலாக இங்கேயும் ஆக்சுவலி ப்ளஸ் மைனஸா, வெளியே வரும்போது -V2 தான் இருக்கா, இங்கேயுமே -V2 தான்மா வரும். நான் எப்போவுமே கரண்ட்டோட டைரெக்ஷன் வச்சு தான் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு சொல்லி எழுதணும். அப்போ 12 minus 6i minus 8 minus V2 equal to 0. I'm extremely sorry. இந்த ஈக்குவேஷன் கரெக்ட். ஓகே, இங்கே பாருங்க, இந்த V1ங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, இப்போ ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியல்ங்கிறது தான் V1. V2ங்கிறது இங்கேருந்து இங்கே இருக்கிறது. நான் இந்த இடத்த ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்தாலும் இல்லை இங்கே V1ன்னு கொடுத்தாலும் அதுக்கு டிஃபால்ட்டாக என்ன அர்த்தம்னா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதுனது கரெக்ட் தான். இதுக்குள்ளே நீங்கள் க்ளோஸ்டு பார்த்து I எழுதும்போது 12 minus 6i minus 8 minus 4i equal to 0ங்கிறது கரெக்ட் தான். whereas V1ங்கிறது இந்த 12 volt, V2ங்கிறது இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது. இப்போ இந்த 12க்கு பதிலாக V1 minus 6i minus 8 minus V2 equal to 0. ஸோ அப்போ V1 equal to இந்த 3 ப்ளஸ்ஸாக வந்துருமா, 6i plus 8 plus V2. சரி, கொஷின்ஸ் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ணால் நமக்கு டைம் சேவ் ஆகும்ப்பா. சாரிம்மா. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதே கொஷனுக்கு V2ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. V2ஓட வேல்யூ வரணுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு இதில் I என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இப்போ I கண்டுபிடிக்கலான்னா இந்த ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாமா. இப்போ 12 minus 8ங்கிறது 4 equal to 10i. அப்போ 4/10 will be my I வேல்யூவா, which is equal to 2/5 which is equal to 0.4 ampere. கரண்ட்டோட வேல்யூங்கிறது 0.4. இப்போது நான் இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு எனக்கு வந்துட்டு இந்த 4i மட்டும் தெரியாது. ரைட், 4i தானே என் V2. 4 into I will be my V2 value plus மைனஸ்ங்கிறது தான் என் V2. இப்போ V2ங்கிறது என்னது கண்ணு, இங்கே 4 into இங்கே ஃப்ளோ ஆகிற கரண்ட். இப்போ V2 equal to 4 into I which is equal to 4 into 0.4 will become 1.6 volt. The current in I in the circuit shown in figure. Current எப்படி calculate பண்ணலாம், simple. V/R போட்டால் கரண்ட்டா இல்லை, நீங்கள் இந்த KVL எழுதிய போட்டிங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ KVL எழுதும்போது என்ன சொல்லியிருக்கோம், இது வந்துட்டு இதே இதில் வருது. ஸோ வெளியே வருது 10 minus 4i minus 6 minus 2i equal to 0. 10 minus 6 will become 4 which is equal to 6i. I equal to 4/6 which is equal to 2/3 which is equal to 0.667. போயிட்டே இருக்கனால ஆம்பியர். இப்படியும் எழுதிக்கலாம். இல்லை V/R இங்கே பொட்டன்ஷியல் ஹை மைனஸ் லோ 10 minus 6ங்கிறது மேலே டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கனால அப்படியே ஆட் பண்ணியும் போட்டுக்கலாம்.
இதோடைய லூப் ஈக்குவேஷன்ங்கிறது இதில் எந்த ஈக்குவேஷன் இருக்கோ அதை பார்த்து எழுதிக்கோங்கம்மா. 10 minus 4i minus 6 minus 2i. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ -10 plus 4i plus 6 plus 2i will be 0. ஒரு மைனஸ் ஆஃப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவேஷன் வரும். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். கரண்ட் I1 இந்த சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டில் I1ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த I1ஓட வேல்யூ வேணும்னா நீங்கள் 2 மெத்தடாலஜியில் சால்வ் பண்ணலாம். ஒன்று மெஷ்ஷை போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லை லூப்பை போட்டு கண்டுபிடிக்கலாம். நோடை போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த V1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன தெரியும் V1-ஐ பொறுத்த வரைக்கும்? அவங்க கொடுத்துருக்கிறது இந்த I1 கரண்ட் இது வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்ட்டு. பட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால இதில் வந்துட்டு நோடல் ஈக்குவேஷன் எடுக்கிறது சேஃப் கிடையாது. சப்போஸ் இந்த 3 ஓம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழகாக நோடு போட்டோன்னா சிம்பிளாக முடிச்சுட்டு போயிடலாம். இங்கே ஒரு 3 ஓம் இருக்கனால இதில் நோடை விட நமக்கு எது சிம்பிளாக இருக்குமா? மெஷர்மெண்ட்டு சிம்பிளாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 20 minus 2i1. இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது வந்துட்டு மைனஸ் வின்னு எடுத்துக்கலாம். என் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த கரண்ட் இருக்குது. ஸோ -2ன்னு எடுத்துக்கலாம். அவங்க கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? -2ன்னு எடுத்துக்கிறேன். வேறஸ் இங்கே வரும்போது -3i1 ஈக்குவல் டு 0. ஆக்சுவலி ஆமாம், இது I கிடையாது. இங்கே நான் I எடுக்கவும் கூடாது. V தான் நம்ம எழுதுகிறோம். ஸோ இங்கே எழுதும்போது என்ன எழுதணும்னா 2i1 minus V minus 3i1 equal to 0. அப்போ 20 minus 5i1 minus V equal to 0. செகண்ட் சர்க்கியூட்டில் என்ன வரும்னு பாருங்கள். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2-ஐ பாருங்கள். இங்கே என்ன வரும்ன்ட்டு, இங்கே I2ங்கிற கரண்ட் இந்த ஒரு கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுதா? ஸோ இப்போது -I2 minus 4I2 plus V equal to 0. minus 5I2 plus V equal to 0. இந்த அப்போது -5I2ங்கிறது -V. இப்போ Vங்கிறது 5I2. Vங்கிறது 5 into I2. இப்போ வீக் பேலன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 20 minus 5i1 minus 5i2 equal to 0. 5 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 4 minus i1 minus i2 equal to 0. Whereas 4 minus of i1 plus i2 equal to 0. So i1 plus i2 ஓட வேல்யூவே என்னப்பா? 4. இப்போ இங்கே வரும்போது I1 இப்படி போகுது, I2 இப்படி போதா, ஆப்போசிட்டில் இருக்கா. I1 minus I2ங்கிறது எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 2 ஆம்பியர்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2I1 equal to 2. So I1 will be 1 ampere. இப்படி தான் போடணுங்கிறது சர்க்கியூட்டில் கிடையாது. நமக்கு எது சிம்பிளிஃபைடாக இருக்கோ, நமக்கு எது புரியுதோ அந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணிக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ப்ளஸ் மைனஸை கரெக்டாக அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். எடுத்தோடனே ஷார்ட்கட்ஸில் போகணும், சிம்பிளாக போகணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் க்ரோ ஃப்ரம் தி பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக நமக்கே வந்துட்டு சில ஸ்கிப்ஸ் எல்லாம் போக போக ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்போ V across the source இந்த சர்க்கியூட், இப்போ V வேணும்னா V equal to 5 into I2வா? எனக்கு என்ன தெரியும்? I1ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ I2ஓட வேல்யூ will be 3யா?
So 5 3s are 15 volt. 5 3s are 15 volt will be my V answer. See, இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, R equivalent கேட்டிருக்காங்க. சரி, நான் பேசிக்ஸ்க்கு வந்துட்டு நான் இன்னைக்கு ஆக்சுவலாக நான் தியரம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் சில பீப்புள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால, அதுவும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு அந்த பேசிக்ஸில் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. அந்த ப்ளஸ் மைனஸில் நம்ம எப்படி வந்துட்டு வேல்யூ அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறதுல, கொஷின் அப்ரோச் பண்ணுங்கிறதுல, இந்த மாதிரி ஒரு 10 to 20 கொஷின்ஸ் நம்ம பேசிக்ஸில் சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும்ப்பா. நாளைக்கு நான் ஒரு 10 கொஷின்ஸ் கொடுக்குறேன், ஜஸ்ட் யூ ட்ரை இட். ஏன்னா இதில் நம்ம ஃபெமிலியர் ஆனால் மட்டும்தான் நமக்கு நெக்ஸ்ட் லெவல் கொஷின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும். நம்ம இதுலேயே வந்துட்டு நமக்கு டவுட்ஸ் இருக்கும்போது நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கிறத பார்த்தாலுமே எண்ட் ரிசல்ட் ப்ளஸ் மைனஸில் என்டையர்லி இட் வில் பி கொலாப்ஸ்ட். ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இப்போ எனக்கு இங்கே என்ன தெரியும், வியோட வேல்யூ இங்கே உள்ளே போகிற கரண்ட் என்னதுமா, ஐன்னு எடுத்துக்கிறாங்க. ஐயில் அப்போது இன்கமிங் இந்த நோடுக்கான இன்கமிங் கரண்ட் ஐ, அவுட் கோயிங் கரண்ட் I/4 ப்ளஸ் இது என்னன்னு எனக்கு தெரியாது, ஸோ I2ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் நேம் எடுத்துக்கிறேன் I2. இது தெரியாது, எப்போயுமே வேண்டாம் தெரியலங்கிறனால கண்டிப்பாக இதில் ஒரு பாதி போகும், இதில் ஒரு பாதி போகும். அப்போது I2ங்கிறது என்னம்மா, I minus I/4 will become 3I/4. அப்போது எனக்கு இங்கே எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, 3I/4. அப்போது V2ஓட வேல்யூ என்னவா இருக்கும், I2 into R2, I into R வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ 3I/4 into 4 which is equal to 3I. இதில் இருக்க வோல்டேஜ் வேல்யூ என்னம்மா, 3I. வோல்டேஜ் இங்கே என்ன இருக்கோ அதே தானே இங்கேயும் இருக்கும். இப்போ எனக்கு R வேணும்னா இந்த இடத்துல நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம், R equal to V/I. ஸோ Vயோட வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 3Iன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோட வேல்யூ I/4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இது போயிடுச்சுன்னா ஆரோட வேல்யூ வில் பி 12 ohm. நான் கண்டுபிடிச்சது ஆரோட வேல்யூ. எனக்கு கேட்டிருக்கிறது ஆர் எஃபெக்டிவ், ஆர் ஈக்குவலண்ட். ஆர் ஈக்குவலண்ட் எதுக்கும் 12 ohmக்கும் 4 ohmமும் பேரலாக இருக்கும்போது, ஸோ 1/R equivalent equal to 1/12 plus 1/4, whereas R equivalent equal to 12 into 4/12 plus 4. ஸோ 4 1s are 4s, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 3 ohm. ஸோ இது எல்லாருமே நமக்கு தெரியும். கொஷினை ஒழுங்காக பார்க்காம ஆர் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சர் நம்ம போடுறோன்னா இது நம்மளோட பிளெண்டர் மிஸ்டேக்காக மாறிடும். ஸோ சர்க்யூட் தியரி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து கூட பாருங்கள். நெக்ஸ்ட் சியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சியை பொறுத்த வரைக்கும் சீரீஸில் இருந்துச்சு கனெக்ஷன் அப்படின்னா I have to calculate 1/C equivalent. Parallel இருந்துச்சு அப்படின்னா add on பண்ணிட்டேன்னா போதும். C equivalent is equal to C1 plus C2 and it goes on. இப்போ இந்த 3 கனெக்ஷன் எதுலமா இருக்கு, சீரீஸில் இருக்கா. அப்போது சீரீஸில் இருக்கும். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, C1ஓட வேல்யூ was 2 microfarad, C2ஓட வேல்யூ 3 microfaradன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எனக்கு இது 3 எப்படி இருக்குது, இந்த 3மே சீரீஸில் இருக்குது. சீரீஸில் இருக்குன்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், 1/C equivalent. வேறஸ் இந்த 3மே சேம் வேல்யூவாக இருக்கனால நான் பேரலல் இந்த கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் வேல்யூவாக இருக்குன்னா C value by N number of times. இங்கே 3 number of times எத்தனை இருக்குது, 3 times இருக்கா. ஸோ 3/3 will become 1 microfarad. இதை நான் இது சிம்பிளிஃபை பண்ணி என்னன்னு போட்டுக்கலாம், 1 microfaradன்னு போட்டுக்கலாம். இப்போது இந்த C1ம் நான் கண்டுபிடிச்ச இந்த 1 microfarad எப்படிப்பா இருக்குது, C1 அண்ட் நான் கண்டுபிடிச்ச 1 microfarad, ரைட். இது 1, இது 2. பேரலல் இருந்தால் கெப்பாசிட்டன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 2 + 1 will become 3. இந்த என்டையர் சர்க்யூட்டையும் நான் என்னவால் ரீப்ளேஸ் பண்ணுறேமா, இது எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் அங்கே என்ன போட்டுக்கிறேன், 3 போட்டுக்கிறேன். அப்போது அகெயின் பாருங்கள் இதில் ஒரு, அப்போது எனக்கு இந்த 3 எப்படி வந்துடும் பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3 microfarad இருக்குது. அப்போ அகெயின் இது என்ன கனெக்ஷன், சீரீஸில் இருக்குது. ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் டைம்ஸ் 3, 3/3 will become 1. ஸோ இந்த என்டையர் சர்க்யூட்டையும் நான் எடுத்துகிட்டு என்னவா பண்ணிக்கலாம், 1 microfarad போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு 1 microfarad, இங்கே ஒரு 2 microfarad, இதை ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், 3 microfarad. அகெயின் 3 3 3 இருக்குது. இந்த 3 3யும் நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்,
1 கிடைக்குமா? ஸோ மை ஆப்ஷன் வில் பி 1 மைக்ரோஃபேரட். ஸோ இன்றைக்கி இந்த பேசிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ முடிஞ்ச வேலைக்கு நாளைக்கு கிளாஸ்க்குள்ளே இந்த பேசிக் டேர்ம்ஸு இந்த இதெல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. நாளைக்கு நம்ம மெஷ் அனாலிசிஸ், நோடல் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் பேசிக்ஸ் சர்க்யூட் தியரம்ஸ் யூஸ் பண்ணி வர பேசிக் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நாளைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைவ் செஷன் நான் கொடுக்குறேன். ஸோ மேக்ஸிமம் லைவ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்பிட்வீன் நீங்கள் பார்க்குற சம்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவு கிளாரிஃபை பண்ண பார்க்குறேன். ப்ராக்டிஸ் செட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளால் சர்க்யூட் தியரியை பெட்டராக பண்ண முடியும். நாளைக்கு இதே டைம் லைவ் இருக்குமா? தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ பீப்புள்.